கன்னி ராசி. கன்னி ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் பகவான் தான் ராசி அதிபதினு சொல்லலாம். புதன் பகவானை பொறுத்த வரைக்குமே தன்னுடைய சொந்த ராசியில் உச்சடையக்கூடிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்தக்கூடியவர். அதனாலே என்னவோ இந்த கன்னி ராசிக்காரங்க யாருடைய உழைப்புமே எதிர்பார்க்க மாட்டாங்க. தன்னுடைய சொந்த காலில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க தான் இந்த கன்னி ராசி அன்பர்கள்னு சொல்லலாம். பெரும்பாலுமே இவங்க புதன் பகவான் ராசி அதிபதி இருக்கிறதாலேயோ சொந்த காலம் நிற்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே புத்தி சாதுரி சிறப்பாக இருக்கும். எந்த நிலையிலுமே சரியான முறையில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க. பார்க்குறதுக்குமே இவங்க வசீகரமானவங்க தான். தெளிவான முகத்தோடு இருப்பாங்க. அகலமான நெற்றி, புத்தி கூர்மைங்கிறது அதிகமாக இருக்கும். நிதானமானவங்கன்னு சொல்லலாம். உயரமான உடல் அமைப்பும் சதைப்பிடிப்பும் கொஞ்சம் இருக்கும். யார்கிட்ட பேசினாலுமே நேரம் நிமிர்ந்து நம்ம முகத்தை பார்த்து பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு சில வார்த்தை பேசக்கூடியதாக இருந்தாலுமே ஒவ்வொரு வார்த்தையுமே திருவார்த்தையாக இருக்குன்னு சொல்லலாம். இனிமையான குரல் வளமும் உங்களுக்கு அமையும். பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே உடல் உழைப்பை விட புத்தி கூர்மை சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். மூளையோட செயல்பாட்டாலேயே பல விஷயத்தை வெற்றி காணக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும். ரொம்ப அதிபுத்திசாலிங்க. யார் என்ன இவங்ககிட்ட பேசினாலுமே அதை நல்லா கவனித்து மூளையில் ஒரு ஓரத்தில் பதிவு செஞ்சு வச்சுருப்பாங்க. எத்தனை வருஷம் கழிச்சாலுமே அந்த வார்த்தையை நம்மக்கிட்ட சொல்லி ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சின்ன விஷயம் தானே நம்ம அலட்சியமாக இருப்போம். ஆனால் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்குமே அவங்களுக்கு அர்த்தம் புரியும். எந்த நிலையில் பேசுகிறாங்க, எதனால் அந்த வார்த்தையை பேசுனாங்கன்னு சரியான முறையில் நமக்கு பதிலடி கொடுக்கவும் இவங்க தயங்க மாட்டாங்க. பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த உலகத்தில் தன்னால் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லைங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டுங்கிறது நிறைஞ்சிருக்கும். யாராவது ஒருத்தர் இந்த விஷயம் என்னால் முடியாதுன்னு சொன்னால், ஆனால் இந்த விஷயத்தை நான் முடிச்சு காட்டுவேன்னு சவால் விடக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். கலை திறமை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எந்த துறையில் நுழைஞ்சாலுமே நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு. பொறுமையாக தான் செயல்படுவாங்க. ஆனால் வெற்றி பெறக்கூடிய தன்மைங்கிறது இவங்களுக்கு அமைன்னு சொல்லலாம். நிறைய சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு அமையும். குடும்ப வாழ்க்கையுமே அப்படி தான். தாயும் தாரத்தையும் சரியான முறையில் நிர்வகிக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தாயுமே அதிகப்படியாக நேசிப்பாங்க, தாரத்தையுமே அதிகப்படியாக நேசிப்பாங்க. கையில் இருக்கக்கூடிய பணம் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி குடும்பம் நடத்த தெரிஞ்சவங்களும் இவங்க தான். எந்த சூழ்நிலையும் மனசை சமமான நிலையில் ஏற்படுத்தக்கூடியவங்க. அதே மாதிரி தான் பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லாக இருக்கட்டும், ஒவ்வொரு செயலாக இருக்கட்டும், மற்றவங்கள எந்த விதத்துலையுமே பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு எந்த சூழ்நிலையும் தன்னுடைய செயல் ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். அன்பு அமைதி எல்லாமே நிறைஞ்சிருக்கும். கோபம் வர்றது கொஞ்சம் கம்மி தான். ஆனால் கோபம் வந்துட்டா இவங்க எதிரில் யாருமே நிற்க முடியாதுங்கிறத உண்மை. புதன் பகவான் ராசி அதிபதியாக வரதால நீங்கள் பெருமாள் வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது கன்னி ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கன்னி ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணன்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி கன்னி ராசி அன்பர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அது வெற்றியடையக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குது. ஏன்னா ராசி அதிபதி புதன் பூர்வ புண்ணியஸ்தான சூரியனோடு இணைஞ்சிருக்கிறது புத ஆதித்ய யோகம். இதனால் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெற்றிருந்தாலே ஒரு நல்ல நிறைவான வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். கூடவே குலதெய்வ அனுகிரகமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதால எடுக்கக்கூடிய எல்லா செயலும் வெற்றி தான். இது வரைக்கும் தடையை ஏற்படுத்திட்டு இருந்த விஷயம் எல்லாமே இந்த நேரத்தில் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். வருமானமும் சிறப்பாக இருக்குது. அதிர்ஷ்டம் பற்றின சிந்தனை உங்களுக்கு இந்த நேரம் அதிகமாக தான் இருக்கும். இதுவுமே நல்ல மாற்றம் தான். ஆனால் தேவையில்லாத பேச்சு வாக்குவாதத்தை எல்லாமே குறைச்சிக்க பாருங்கள். இயல்பாகவே கோபங்கிறது இந்த நேரத்தில் அதிகமாக தான் வரும். கோபம் வந்துட்டால் என்ன பேசுறதுனே தெரியாமல் சில நேரம் வார்த்தையை விட்டுறீங்க. அது எல்லாமே கட்டுப்படுத்தணும். பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த நேரம் நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது வரைக்குமே இந்த எல்லை தகராறு, நிலத்தகராறு, வாய்க்கால் தகராறு மாதிரியான பிரச்சனை சந்திச்சவங்களுக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய நேரம். குலதெய்வ அனுகிரகமும் இருக்கிறதால குலதெய்வ வழிபாடுகளை நீங்கள் மறக்காமல் கடைபிடிச்சிட்டு வரதுமே இந்த நேரம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜாமீன் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் முன்னேற்றமும் சிறப்பாக இருக்குது. புதுசாக ஒப்பந்தமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். வேலைச்சுமம் குறைய ஆரம்பிக்கும். கருத்து வேறுபாடால் பிரிஞ்சிருந்த பெற்றவங்களாக இருக்கட்டும், வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்று சேரக்கூடிய நேரம். குழந்தைகளோட எதிர்காலம் பற்றின பயம் நீங்கன்னு சொல்லலாம். நிறைய விஷயம் உங்களுக்கு இந்த நேரம் சந்தோஷம் கிடைக்கும்.
நட்பு வகையிலுமே சந்தோஷம்தான். நோய் நொடி எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. முடிஞ்ச வரைக்குமே முன்னோர் வழிபாடுகளை செய்ய பாருங்க. வயசானவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறது நல்லது. அன்னதான மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தாலும் நல்ல மாற்றம் தான். அதே மாதிரி உங்களால் முடிஞ்சால் காலணிகள் போர்வ மாதிரியான விஷயத்த நீங்கள் வயசானவங்களுக்கு, ஏழை எளியவங்கள், ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப பாக்கிய பலன்கள் அதிகரிக்கிறதால கன்னி ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்தடுத்து நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம். பாகிஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறதால வருமானத்தை பொறுத்த வரைக்குமே இனி சிக்கலுங்கிறது இல்லை. எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும். குடும்ப சூழ்நிலையுமே சுகமாக இருக்குன்னு சொல்லலாம். சுப காரிய முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா பழிக்க ஆரம்பிக்கும். எதிர்பார்க்காத வகையில் பண வருமானமும் உண்டு. வராதுன்னு நினச்ச விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக முடியும். வெளிநாடு வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் சரி, படிப்பு சம்மந்தப்பட்ட முயற்சி செஞ்சாலும் சரி, சாதகமான பலன் கிடைக்கும். நீங்கள் எதிர்பாராத வாய்ப்பு எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. இடம் மாற்றம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களா இருந்தாலுமே இந்த நேரம் சாதகம் தான். அதே மாதிரி கொஞ்சம் கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே ஒற்றும் இருந்தாலுமே கருத்து வேறுபாடுங்கிறது இல்லாமல் இருக்காது. அதை தவிர்க்கணும்னா நீங்கள் பழைய விஷயங்களை பற்றி விவாதம் செய்கிறதோ தேவையில்லை, அதை பேச்சுக்களை பேசுகிறதோ வேண்டாம். அதே மாதிரி கொஞ்சம் எதிர்பாராத செலவு அப்பப்போ வந்து போகலாம். சேமிப்பு கொஞ்சம் கையில் வச்சுருக்க பாருங்கள். புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய குழந்தைகளை பற்றின கவலைங்கிறது உங்கள் மனசில் இந்த நேரம் இல்லாமல் இருக்காது. நிம்மதி இதனால தான் உங்களுக்கு குறையுமே தவிர வேறு எந்த பெரிய பாதிப்புமே இல்லை. எந்த செயலை தொடங்குறதா இருந்தாலுமே விநாயக பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு தொடங்குங்க. ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் ராகு காலத்தில் துர்க்கைக்கு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரதுமே கன்னி ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். எந்த காரணத்தை கொண்டு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே வெளியிடமாக இருக்கட்டும், வீட்டிலையாக இருக்கட்டும், இந்த கடின வார்த்தையை பயன்படுத்துறதை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டு வந்தாவே போதும். அலட்சியமாக இருந்தீங்கன்னா நல்ல வாய்ப்பு எல்லாமே நீங்கள் இழக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் எதுலேயுமே அலட்சியம் காட்டாதீங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. பெரும்பாலும் இந்த நேரம் உறவினர்கள் தான் உங்களுக்கு இந்த நேரம் சூழ்ச்சி செய்வாங்க. குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் உறவினர் வகையிலேருந்து நீங்கள் தள்ளியே இருக்க பாருங்கள். வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்கள் இதமாக நல்ல வார்த்தைகளை பேசிட்டு வந்தாலே நல்ல மாற்றம் குடும்ப வாழ்க்கையில் இருக்குதுன்னு சொல்லலாம். பொருளாதார வரவு பொறுத்த வரைக்குமே நல்லா இருக்குது. மனைவி மக்கள் ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே நீங்கள் செயல்படுத்துவீங்க. தங்க நகை வாங்கக்கூடிய விஷயம், தங்க நகை வாங்க முடியலனாலுமே தங்க நகை சீட்டு மாதிரியான விஷயங்களை நீங்கள் கட்டிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சின்ன சின்ன சிக்கல்ங்கிறது நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். அரசியல் துறையில் பொறுத்த வரைக்குமே செல்வாக்கு கொஞ்சம் கம்மி தான். இந்த நேரத்தில் தொண்டர்கிட்டையும் சரி, இருக்கக்கூடிய மேல்மட்ட தலைவர்கிட்டையும் சரி கொஞ்சம் கவனமாக நடந்துக்க பாருங்கள். கல்வி நிலை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குது. ஆனால் செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதால குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்காது. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக செயல்பட்டு வரதும் விட்டு கொடுத்து போயிட்டு வந்தாலே நல்ல மாட்டம்தான். ஏற்கனவே தாமரையில் தண்ணீர் மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டீங்கன்னா அடுத்தடுத்து நல்ல மாற்றம் உண்டாகும். முடிஞ்ச வரைக்குமே வாழ்க்கை துணையோட ஆலோசனைகளை கேட்டுட்டு வர பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் கடன் வாங்கி செலவு செய்கிறது வேண்டாம். இந்த நேரத்தில் கடன் வாங்கினீங்கன்னா அது வளரதான் செய்யுமே தவிர படிப்படியாக குறையாது. இருக்கக்கூடிய கடனை நீங்கள் தொடர்ந்து கட்டிட்டு வந்தாலே இனி அடுத்தடுத்து நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டாகும். நிலையான ஒரு பொருளாதார அஸ்திவாரத்தை எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் ஏற்படுத்தலாம். உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே உடல் ஆரோக்கிய விஷயத்தில், இந்த உணவு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே அக்கறையோடு இருக்கக்கூடியவங்களாக தான் இந்த கன்னி ராசி அன்புகள் இருப்பீங்க. பெரும்பாலானவங்க நீங்கள் ருசிக்கெல்லாம் சாப்பிட மாட்டீங்க. உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்னு சாப்பிடக்கூடியவங்களா இருப்பீங்க. பசிக்கு தான் சாப்பிடக்கூடியவங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம். இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வெளி உணவுகளை இந்த நேரம் தவிர்க்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாலுமே ஒரு நல்ல உடல் ஆரோக்கியம் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக கன்னி ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கலாம். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவைப்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது. புதிய நண்பர்கள் இந்த நேரம் கிடைப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நெருங்கி பழகிறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். கூட்டு தொழிலை எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயுமே கவனம் தேவைப்படுன்னு சொல்லலாம். சூரியனும் புதனும் மனசில் இருக்கக்கூடிய குழப்பத்தை ஏற்படுத்தினாலுமே இந்த நேரம் பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம். சேரக்கூடிய சேர்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சனி பகவானால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும். உடல் நிலைமையும் சீராக இருக்கும். எதிர்ப்பு இல்லாமல் விலகும். வியாபாரம் தொழிலை எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிச்சயமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய சட்ட சிக்கல்களை சந்திச்சவங்களுக்கு எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம். பார்த்துட்டு இருக்கிற வேலையாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், நல்ல உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது.
சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா எந்த வேலையாக இருந்தாலும் நல்லபடியாக முடியும். எடுக்கிற முயற்சியும் வெற்றியாகும். முடங்கி கிடந்த தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், இந்த நேரம் நல்ல முன்னேற்றம் அடைய நிறைய வழித்தடங்களுக்கு கிடைக்க போகுது. வருமானம் சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம். கூடுதல் கவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல மாற்றம். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க பாருங்கள். நல்ல மாற்றம் உண்டாகும். பொதுவாகவே சனி பகவான் நன்மை வழங்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்க. நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த செயலை தொடங்குறதா இருந்தாலும் கணபதி வழிபாடு செஞ்சுட்டு தொடங்குங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.